எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாளைக்கு இதே நேரத்துல. எல்லாம் சத்தமா ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லணும், நாளைக்கு இதே நேரத்துல. Thank you Jesus Christ. Tomorrow by this time. ஐயா, இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். நாளைக்கு இதே நேரத்துல உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது. இப்ப இருக்கிற நெருக்கடியில் இருக்க மாட்டீங்க, இப்ப இருக்கிற பிரச்சனையில் இருக்க மாட்டீங்க, இப்ப இருக்கிற வேதனையில் இருக்க மாட்டீங்க. நாளைக்கு இதே டைம்ல உங்க வாழ்க்கையை டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரும் நம்புவீங்களா? சில சமயம் உங்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது, உங்க பிரச்சனைகளை பார்க்கும்போது, ஐயோ இந்த கடன் 12 வருஷமா இருக்குங்க, இல்ல இந்த சூழ்நிலை 24 வருஷமா இருக்குங்க, இல்ல 30 வருஷமா இந்த பிரச்சனையோட தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்ல எங்க அப்பா காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க. இது மாறணும்னா அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் தேவைப்படுங்க. இந்த வியாதி மாறணும்னா இன்னொரு 6 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. ஐயா, 24 வருஷமா அந்த பிரச்சனையை நீங்க சுமந்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல 24 சந்ததியா அந்த பிரச்சனையோட நீங்க இருந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா எங்க ஆண்டவர் நினைச்சாருன்னா 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது பூமி இப்படி ஒரு சுத்தி வர்றதுக்குள்ள, ஒரு ரொட்டேஷன் பூமி சுத்துறதுக்குள்ள உங்க தலையை சுத்த வச்ச எல்லா பிரச்சனையும் அப்படியே புரட்டி தூக்கி வீசி உங்க வாழ்க்கையின் போக்கையை வேற மாதிரி மாற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Thank you Jesus Christ. How many of you are excited? Thank you Spirit of God. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நாளைக்கு இதே நேரத்துல எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாளைக்கு இதே நேரத்துல. Amen. Those of you watching me online, அந்த comment sectionல போடுங்க, நாளைக்கு இதே நேரத்துல. Amen. Tomorrow by this time. Thank you Jesus Christ. How many of you dare to believe that? Amen. நம்முடைய ஊழியத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு 24 மணி நேரத்துக்குள்ள ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ததை நான் பார்க்கிறேன். நொடி பொழுது அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். சிலர் குழந்தை பாக்கியம் வேணும் என்று ஜெபிச்சவங்க, இதெல்லாம் ஆச்சரியமான சாட்சிகள். I have seen 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு அவங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகி இப்போ குழந்தையோடு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. How is that possible? Medically impossible. It sounds like a joke. இது எப்படிங்க நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. But we have real people that have experienced miracles in their lives. That is the power of our God. ஆண்டவர் அற்புதம் செய்யணுங்க போது, ஏன்னா ஆண்டவர் நேரத்தால காலத்தால கட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல, அப்படிதானே? God is not bound by time, so he can bypass time. Thank you Spirit of God. Hallelujah. சொல்லுங்க, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நாளைக்கு இதே நேரத்துல என் அழுகையெல்லாம் ஆனந்தமா மாறி இருக்கும், என் நெருக்கடி மாறி இருக்கும், எனக்கு வர வேண்டிய அந்த விசா வந்திருக்கும், என்னுடைய அடிமைத்தனம் மாறி இருக்கும், இதுக்கு மேல இந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிருந்து வெளியே வரவே முடியலங்க. ஐயா, நாளைக்கு இந்த நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலி டிஃபரெண்டா இருக்க போதுங்க. Thank you Jesus Christ. Hallelujah. நீங்க உங்க சின்ன பிரச்சனையை வச்சுட்டு, உங்க சின்ன கடனை வச்சுட்டு, உங்க பிரச்சனை சின்னதுன்னு நான் சொல்லல, ஆனா நான் சொல்றேன், சிலருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இல்ல ஆண்டவர் மாற்றின மலைகளை விட உங்க மலையெல்லாம் ரொம்ப சின்ன மலை தான். Hallelujah. ஆண்டவர் வேதாகம நாட்களில் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசம் முழுசும் ஒரு பெரிய பஞ்சம். ஆமென். நீங்க ஐயோ என்னுடைய இந்த 12 லட்சம் கடன், இல்லைன்னா இந்த 1.5 கோடி கடன், இல்லைன்னா இந்த 20 கோடி கடன், அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு பயங்கர பெருசா தெரியுது. ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மொத்த கண்ட்ரியிலேயே ஒரு தேசமே பயங்கர பஞ்சத்தில் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பஞ்சம்னா, ஜனங்கள் அவங்க பிள்ளைங்களை வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நோ ஜோக், நாட் an exaggeration. உண்மையாக நடந்த சம்பவம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம சொந்த குழந்தைகளை வேக வைத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு பஞ்சம். கழுத தலையெல்லாம் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிறாங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கணுமே. டவ் டிராப்பிங்ஸ், புறாக்களுக்கு போடுற அந்த இறையெல்லாம் பயங்கர விலைக்கு பல ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கில் வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்து பேச்சின்படி சொல்லணும்னா இப்படி பயங்கரமான ஒரு பஞ்சம். ஆனா ஒரு மொத்த தேசத்தோட பஞ்சத்தை எங்க ஆண்டவர்
24 மணி நேரத்தில், எல்லாரும் இப்படி சொல்லுங்க, 24 மணி நேரத்தில், அதாவது பூமி இப்படி ஒரு ரவுண்டு சுத்திட்டு வர்றதுக்குள்ள, தூங்கி கண்ணு முழிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சா ஊரோட சூழ்நிலையே மாறிடுச்சு. பஞ்சம் எப்படி வந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியும், ஆனா எப்படி போச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு எங்க ஆண்டவர் ஒரு பயங்கரமான அற்புதத்தை செய்தார். நான் சொன்னேன்ல, பயங்கரமான பஞ்சம், ஊர்ல சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அங்க அந்த வசனம் சொல்லுது, அவங்க வந்துட்டு என்னது கழுதையோட தலையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது கழுதை தலையெல்லாம் சாப்பிடலாம? இதெல்லாம் இஸ்ரவேலரோட இதுபடி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி அவங்க அப்படி மோசமாயிருச்சு. ஏதாவது கிடைச்சி உயிரோட இருந்தா போதியா அப்படிங்கிற நிலை. ஆனா தீர்க்கதரிசி வர்றார். Thank you Jesus Christ. You see, a prophet carries the power of God. He carries the mind of God. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைங்க உங்க சூழ்நிலை அப்படியே புரட்டி போட முடியும். Just takes one word. There is so much of power in a prophetic declaration, because the prophet carries the word of God. He carries the mind of God and he speaks what God can do. There is so much of power in the prophetic. தீர்க்கதரிசன வார்த்தையில பயங்கர வல்லமை இருக்குங்க, உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. இப்ப எலிசா தீர்க்கதரிசி வர்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, இந்த அளவுக்கு கொடுமையா பஞ்சம் இருக்கு, அப்படிதானே? ஆனா நாளைக்கு இதே நேரத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படுங்கிறார். சேக்கல்னா தான் அந்த காலத்தில் அந்த கணக்கு. இப்போ வந்துட்டு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னைக்கெல்லாம் சேக்கல். ஸோ அவர் சொல்றார், இங்க பாரு, கழுத தலையே இந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு, புறாவுக்கு போடுற அந்த ட்ரவுட் டிராப்பிங் இந்த விலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நாளைக்கு இதே டைம்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் இதே இடத்துல இந்த சமாரியாவோட வாசல்ல விற்கப்படும் அப்படிங்கிறார். இதை கேட்டால் யாருக்கும் நம்ப முடியாது. ஏன்னா நம்ப முடியாத ஒன்று அவர் சொல்றார். இசை ஆண்டவர் பேசும்போதுல சில சமயம் நம்ப முடியாதுதான் இருக்கும். எப்படி சில சமயம் நான் சொல்லும்போது, அது எப்படிங்க இது, நான் நாளைக்கு இந்த டைம்ல எப்படிங்க மாறும், வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களே. ஏன்னா இசை அது நடக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறதுல தான் ஆண்டவருடைய ஒத்தாசை தேவை. ஆமாவா இல்லையா? தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தண்ணி சிந்திருச்சு, தண்ணியை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஆண்டவருடைய ஒத்தாசையாக வேணும். போய் ஒரு வைப்பர் எடுத்திங்கன்னா, மாப்ஸ்டிக் எடுத்திங்கன்னா என்ன பண்ணிடலாம், அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் காய வச்சுட்டு போயிடலாம். ஆனால் நடுவில், கடல் நடுவில் ஒரு காஞ்ச தரையை உண்டாக்கணும்னா உங்களோட மாப்ஸ்டிக் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. இங்கே யாருடைய ஒத்தாசை தேவை? You need God's help right here. Amen. So now look at this. இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்றாருங்க, பாருங்க, நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கிறார். இதை கேட்டதும் இந்த ராஜாவுக்கு கைத்தடியா நிக்கிற ஒருத்தர், சரியா, ஒரு ராஜாவோட ஒரு ஆபீசர், அவர் ராஜாவுக்கே நம்ப முடியல, அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சாருன்னு தெரியல, அதை பைபிள்ல போடலாம்னா இந்த ராஜாவோட ஒரு கைத்தடி ஒரு ஆபீசர், அவர் மைண்ட்ல வாய்ஸா வந்ததை வாயில வெளியில பேசுறார். அவர் சொல்றாரு சிரிச்சுட்டே, சார் என்னங்க பேசுறீங்க, கடவுள் வானத்துல ஜன்னல் வச்சாலும் இது நடக்குமா பிரதர்? எங்க ஆண்டவர் வானத்துல ஜன்னல் வச்சிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறப்பேங்கிறார். அப்படின்னா வானத்துல ஜன்னல் இருக்கு. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, உனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு வானத்துல ஜன்னல் இருக்கு. எங்க ஆண்டவர் ஜன்னல் எல்லாம் திறந்து ஆசீர்வதிக்க போறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை திறக்கணும்னா ஒரு ஜன்னலை திறப்பார், சுகம் வேணும்னா இன்னொரு ஜன்னலை திறப்பார். அவர் ஜன்னலை திறந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஆனா இந்த ராஜாவோட அந்த ஆபீசர் சொல்றார், சார் எப்படிங்க அது வானத்துல ஜன்னல் வச்சாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. தீர்க்கதரிசி சொல்றார், பேசிட்டேல இது நடக்கும், ஆனா நீ சாப்பிட மாட்ட அப்படிங்கிறார். ஆண்டவர் பேசும்போது ஒத்துக்க முடியலன்னா வாயை வச்சுட்டாலும் சும்மா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே அதுதான். ஆண்டவர் பேசும்போது இவங்க இன்டரப்ட் பண்றது, அது எப்படிங்க
ஆண்டவர் சொல்ற உனக்கு நான் அற்புதம் பண்ணுவேன்னு, டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. ஆண்டவர் சொல்ற உன் கடனை மாத்துவேன்னு, வாய்ப்பே இல்லைங்க. இங்க பாருங்க, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கன்ஃபார்மா வாயை வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தவளை தன் வாயால் கெடுமா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையே அவங்களுடைய வார்த்தையால தான் கெட்டு கிடக்குது. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கு. சரியா? இப்ப இந்த கைத்தடி சொல்றார், இப்படிலாம் இதை வாய்ப்பை என்னங்க தீர்க்கதரிசி நம்ம இப்போ எப்படிங்க இதெல்லாம் ஜன்னல் வச்சாலும் இது நடக்க முடியுமா என்ன பிரதர் இப்படி அவர் சொல்றாரு. இப்போ தீர்க்கதரிசி கோவம் வந்துருச்சு. இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கும்போது உன்னை யாராவது கேட்டாங்களா? நீ சும்மா உனக்கு முடியலன்னா, உன்னால ஒத்துக்க முடியலன்னா நீ அமைதியாரு. ஏன்னா ஆண்டவர் செய்வதை அவர் செய்வார். அவர் செய்வார். நாளைக்கு இதே நேரத்தில் இது நடக்கும். ஆனால் நீ பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்ட அப்படிங்கிறார். அந்த ஆள் உண்மையாலுமே அடுத்த நாள் அதை பார்த்தாரு, ஆனால் சாப்பிட முடியல, செத்து போயிட்டார். சரி, now watch this. There was a prophecy declared in the atmosphere. Watch this. இப்போ தேசம் முழுதும் ஒரு பயங்கர பஞ்சம். இந்த பஞ்சத்தின் மத்தியில தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ரிலீஸ் பண்றார். என்ன சொல்றாரு? நாளைக்கு நேரத்துல இந்த பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத அவர் டிக்ளேர் பண்றார். Oh Jesus Christ, I prophesy over you tomorrow by this time things are changing for you. I release this prophecy over your atmosphere. நாளை இந்நேரத்துல உன் குடும்ப சூழ்நிலை வேறாக இருக்க போகிறது, மாறாக இருக்க போகிறது. நாளை இந்த நேரத்துல உன்னுடைய சிந்தை மாறாக இருக்க போகிறது. நாளை இதே நேரத்தில் உன்னுடைய பொருளாதாரம் இப்பொழுது இருக்க போவது போல இருக்க போவதில்லை. That is the power of my God. Thank you Jesus Christ.